முக்கோண வடிவம்ன்றது ஒரு வாஸ்துனுடைய அமைப்பின்படியும் ஜாதக ரீதியாகவும் அந்த அமைப்பினுடைய அதிபதி யமன். யமனுடைய ஆசனம் தான் முக்கோணம். அந்த முக்கோணத்தினுடைய அதிபதி யான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பிளானட். அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை யமன். யமனுடைய ஆசனம் முக்கோணம். அதனால தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பவர் இருக்கு. அந்த பவர் என்ன, அந்த கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய வடிவில் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் அமர்ந்து சட்டங்களை இயற்றக்கூடிய கட்டடங்கள் உருவாகும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு. 9 கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம கட்டக்கூடிய வீடுகளினுடைய அமைப்பும் இருக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா பழைய பாராளுமன்ற கட்டிடம் வட்ட வடிவமாக இருந்தது. அந்த வட்ட வடிவ கட்டிடம் ராகுவினுடைய தாக்கம் கொண்டது. அதனால தான் நம்ம இந்திய நாடு முன்னேறாமல் இது எப்போ பார்த்தாலும் குழப்பம், எந்த திட்டங்களும் நடைமுறையில் செயல்படுத்தப்படுறது கிடையாது. இந்த தேர்தல் உலகமே வியந்து பார்த்த தேர்தல். ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி ஐயா 400 தொகுதி நாங்கள் வருவோம் அப்படின்னு, ஆனால் வர முடியும். இந்த கட்டிடத்தினுடைய பவர் தான் மோடியை இறக்கியது. இந்த 10 வருஷம் ஆட்சியும் இனி இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் நம்ம ரொம்ப வித்தியாசம் பார்க்கலாம். அது என்ன வித்தியாசம் பார்க்கலாம்னா, ஒவ்வொரு திட்டங்களும் இதுவரைக்கும் கூடிய விரைவில் அவர் சொன்ன உடனே செயல்பட்டது. இனிமேல் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஒப்புதல் கொடுத்தாலும் கூட நடைமுறையில் அவ்வளவு வேகத்தில் மக்களை சேராது. ரியல் ஒன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு இந்திய நாட்டு அளவில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது நம்ம புதிய பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய வடிவம். அப்போது வடிவத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் நம்ம பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலே வாஸ்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு காற்றும் சூரிய ஒளியும் எப்படி ஒரு தலைவாசல், அதாவது ராஜ நிலைக்குள்ளே போய் அது எப்படி வீட்டை விட்டு வெளியாகுதோ அதுபோல தான் அந்த வீட்டில் நவ கிரகங்களுடைய தன்மையும் தங்கும். நல்ல கிரகங்கள் தங்கும், கெட்ட கிரகங்கள் வெளியாயிரும். இந்த 9 கிரகங்களின் அடிப்படையில் தான் மனிதனுடைய சரீரமும் அமைஞ்சிருக்கு. அந்த 9 கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம கட்டக்கூடிய வீடுகளினுடைய அமைப்பும் இருக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா பழைய பாராளுமன்ற கட்டிடம் வட்ட வடிவமாக இருந்தது. அந்த வட்ட வடிவ கட்டிடம் ராகுவினுடைய தாக்கம் கொண்டது. அதனால தான் நம்ம இந்திய நாடு முன்னேறாமல் இது எப்போ பார்த்தாலும் குழப்பம், எந்த திட்டங்களும் நடைமுறையில் செயல்படுத்தப்படுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், குழப்பங்கள் அதிகமாகிட்டு இருந்தது. அது நான் பல வருஷங்களாக 20 வருஷங்களுக்கு மேலாகவே பார்லிமெண்ட்டுக்கு நான் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒரு சூழ்நிலையில் மோடி ஐயாவினுடைய முயற்சியால் பழைய பார்லிமெண்ட் கட்டடம் மாற்றம் அடைய போகுதுன்னு கேள்விப்பட்டதும் சந்தோஷம் அடைஞ்சேன். அப்போது அந்த முக்கோண வடிவ கட்டடம் பத்திரிகையில் பிரசுரம் ஆகும்போது நான் எப்படி கலைஞர் அவர்களுக்கு அந்த கட்டிடம் கட்டும் முன்னாடி சொன்னனோ அதுபோலே மோடி ஐயாவுக்கும் எச்சரிக்கைப்படுத்தி நான் பார்லிமெண்ட்டுக்கு கடிதம் எழுதினேன். தொலைத்தொடர்பும் கொண்டேன். அவங்க இந்தியில் பேசினாலும் என்னால் பேச முடியலை. இருந்தாலும் நான் கடிதம் வாயிலாக தெரிவிச்சிருந்தேன். இப்போது முக்கியமாக விஷயத்துக்கு வரும். முக்கோண வடிவம்ன்றது ஒரு வாஸ்துனுடைய அமைப்பின்படியும் ஜாதக ரீதியாகவும் அந்த அமைப்பினுடைய அதிபதி யமன். யமனுடைய ஆசனம் தான் முக்கோணம். அந்த முக்கோணத்தினுடைய அதிபதி யான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பிளானட். அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை யமன். யமனுடைய ஆசனம் முக்கோணம். அதனால தான் நான் இந்த முக்கோண வடிவத்தில் கட்டின கட்டிடம் ஆகாது அப்படின்றத தொடர்ந்து நான் தெரியப்படுத்தி வர்றேன். நான் சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால என்னுடைய 33 வருட அனுபவத்தினால நான் பார்த்தது, அந்த கட்டிடங்களுடைய அமைப்பில் வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணித்தான் இது ஒரு பொது கட்டிடம். அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய உறுப்பினர்கள் அமர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நாட்டு மக்களுக்கு செயல்படுத்த விட்டு நாடினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய இடம் அந்த கட்டிடம், அந்த இடம். அப்போது அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உலக நாடு பூரா கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போது அந்த கட்டிடம் கட்டி முடித்து கட்டும் போதே நம்ம இந்திய நாட்டுக்கு பிரச்சனைகள் நிறைய ஆரம்பமாயிட்டு இருந்தது. உங்களுக்கே தெரியும், சீனா என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே நேரம்
சீனாவினுடைய தாக்கம் ஒரு வகையில் இருந்தாலும் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. அப்போ பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணுன்றதுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகுது. அப்ப அந்த தயாராகும் போது ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துகிறாங்க. அப்போ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் அங்கே போய் வர்றாங்க. அப்போது அந்த பாராளுமன்றத்தினுடைய பவர் ஆண்ட கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். மே 28 பாராளுமன்ற கட்டிடம், இந்த முக்கோண வடிவ கட்டிடம் திறப்பு விழா கண்டது. அன்றைக்கு நாள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் சரியில்லை. பிரதமருடைய ஜாதகப்படி செவ்வாய் அவருடைய அதிபதி, ராசி அதிபதி, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அனுச நட்சத்திரம் நம்ம பிரதமருடைய ராசி நட்சத்திரம். அப்போது அவர் செவ்வாய் ஆட்சி கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட சந்திரனும் சேர்ந்துருக்கிறார். சந்திரன் நீசம் அடைஞ்சிருக்கிறார் அவருடைய ஜாதகத்தில். அப்போது இது சந்திரன் செவ்வாய் கூட்டு எப்படின்றது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். அது இப்போ நம்ம போக வேணாம். கட்டிடத்தினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் எண்ணினுடைய ஆதிக்கம் பெற்ற கட்டிடம். செவ்வாய் 9ஆம் எண்ணுடைய அதிபதி. மோடி ஐயாவினுடைய ராசியின் விருச்சிகத்துக்கும் 9ஆம் எண் அதிபதி. நடந்து முடிந்த பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய 18ஆம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது. அப்போது அந்த கட்டிடம் கட்டி முடிஞ்சு மசோதா தாக்கல் பண்ணி முடித்த அடுத்த 2-3 மாதத்தில் தேர்தல். அந்த தேர்தலை சந்திக்க வரும்போது 2 முறையும் தனி மெஜாரிட்டியாக இருந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னும் அதிகப்படியாக ஜெயிக்கணுமா வேணாமா? இந்த தேர்தல் உலகமே வியந்து பார்த்த தேர்தல். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி ஐயா 400 தொகுதி நாங்கள் வருவோம் அப்படின்னாரு. ஆனால் வர முடியல. இந்த கட்டிடத்தினுடைய பவர் தான் மோடியை இறக்கியது. கூட்டணி ஆட்சியில் தான் இப்போ அவரே அமர்ந்திருக்கிறாரு. அதே நேரம் எதிர்கட்சிகள் வலுவாக கூடிட்டாங்க. அதாவது 60க்கு 40 அப்படின்ற அளவில் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுவே மோடியினுடைய எதிராளிகள் அதிகம். செவ்வாய்னா ஒரு போர் கிரகம். அப்போ அந்த போர் கிரகத்தினுடைய வலிமையில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ஒரு நாட்டினுடைய தலைமை செயல்படணும்னா எதிரிகள் அதிகமாக இருந்தால் தான் ஆள்றவங்க சண்டை போட முடியும். அப்போ அந்த சண்டை போட்டு நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம் கெடுமே தவிர முன்னேற்றத்துக்கான வழி இல்லை. இன்றைக்கி பொதுவாக எல்லா ஜோதிடரும் எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்கள் 2 பேரை நம்பி தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ஐயாவோ சந்திரபாபு நாயுடு ஐயாவோ இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த கட்டிடத்தினுடைய வலிமை அதுக்கான தூண்டுதல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை மோடி ஐயா சமாளிப்பார். என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயினுடைய போர் குணம் மோடி ஐயாக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த 10 வருஷம் ஆட்சியும் இனி இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் நம்ம ரொம்ப வித்தியாசம் பார்க்கலாம். அது என்ன வித்தியாசம் பார்க்கலான்னா, ஒவ்வொரு திட்டங்களும் இதுவரைக்கும் கூடிய விரைவில் அவர் சொன்ன உடனே செயல்பட்டது. இனிமேல் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஒப்புதல் கொடுத்தாலும் கூட நடைமுறையில் அவ்வளோ வேகத்தில் மக்களை சேராது. ஒருவேளை மக்களை சேர்ந்தாலும் அதில் பெரும் பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதையெல்லாம் கடந்து தான் இந்திய நாடு இந்த பார்லிமெண்ட் கட்டிடத்தினுள்ள உருவாக்கக்கூடிய திட்டங்களை சந்திக்க போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்டிடத்துக்குள்ளே போக போகிறாங்க. அவங்க இல்லாமல் மற்ற உறுப்பினர்கள் ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ராஜ்யசபா எல்லாமே அங்கே போய் தான் வரணும். அப்போது இந்த எம்பிக்கள் முழுவதும் அமைச்சர்கள் பிரதமர் உட்கொண்டு எல்லாருமே அந்த கட்டிடத்தினுடைய தாக்கத்துக்கு ஆளாக போகிறாங்க. இந்த கட்டிடத்தினுடைய தாக்கம் என்னன்னா, என்னுடைய அனுபவத்தில் ஒரு கட்டிடத்தில் ஒரு மூலையில் வாசலோ ஜன்னலோ ராஜநிலையோ இருந்தால் அதில் கெட்ட காற்று தான் உள்ளே வரும். கெட்ட காற்றுன்னுங்கும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பாவகிரகத்தினுடைய சக்தி அந்த கட்டிடத்துக்குள்ளே முழுமையாக செயல்படும். அப்போ செவ்வாயினுடைய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சம்மந்தப்பட்டது, விபத்து சம்மந்தப்பட்டது, போர் சம்மந்தப்பட்டது, சண்டை சச்சரவுகள் சம்மந்தப்பட்டது, முன்னேற விடாமல் இழுக்கிறது. இதுதான் முன்னேற விடாமல் இழுக்கிறதுனா என்ன? ஒரு நாடு முன்னேறினா சண்டை போட்டு அந்த நாட்டை கீழே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இனி இந்திய நாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த கட்டிடத்தினுடைய வலிமையை குறைக்கணும். அதாவது அந்த செவ்வாயினுடைய சக்தியை வலிமையை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மோடி ஐயா தீவிரமாக ஆலோசனை பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா 543
பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அல்லாது மற்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விபத்தில் பிரச்சனை ஆவாங்க அல்லது இரத்த காயங்கள் ஏற்படும். தொடர்ந்து நாட்டு மக்களுக்கும் இதுதான் பிரச்சனை. இந்த கட்டடம் மே 28, 2023 திறப்பு விழா கண்டது. மே 28, 2023 இன்றைக்கி 24 இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இந்திய அளவில் எத்தனை விபத்துகள். முதல்ல கட்டிடம் திறக்கப்பட்டது மே 28. ஜூன் 2 பாலாச்சோரில் ஒரு 3 ரயில் விபத்து ஏற்பட்டது இல்லையா? அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விபத்து. 200-300 பேர் இறந்தாங்க. அதில் சிக்னல் கோளாறு அப்படின்னு சொன்னாங்க. அது இயற்கையாகவே நடந்திருக்கலாம், செயற்கையாகவும் நடந்திருக்கலாம். அதை பற்றி இங்கே விவாதம் கிடையாது. ஆனால் அந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவுக்கு பின்னாடி நடந்தது. அது மட்டும் இல்லை, அதே காலகட்டத்தில் தான் மோடி ஐயா, அதாவது பிஜேபி தேர்தலை சந்தித்தாங்க. 2 மாநில தேர்தலை. அந்த 2 மாநில தேர்தலில் வடக்கு ஒரு மாநிலத்திலையும் இங்கே கர்நாடகாவிலையும் பிஜேபி ஆட்சியில் இருந்தது. தோல்வி கண்டாங்க. கர்நாடகாவில் பிஜேபி பலமாக இருந்தது. இந்த கட்டிடத்திற்கு உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு நடந்த தேர்தல் 2ம் தோல்வி. 2 இதில் தோல்வி அடைந்த அதே மாதம் மணிப்பூரில் இனக்கலவரம் ஏற்பட்டது. எத்தனையோ மக்கள் அடிதடி, சண்டை, இரத்த காயம், இறப்பு. மிலிட்ரி, செவ்வாய்னாலே மிலிட்ரி தான் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனி மிலிட்ரி போய் தான் எல்லாம் சரி பண்ண போகிறாங்க. பார்லிமெண்ட் பில்டிங்கும் பாதுகாப்புக்கு இப்போ புதுசாக ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. பழைய குழுவை கலைச்சிட்டு புது குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க மிலிட்ரியில். அதுவே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த ஜூன் மாதத்தில் வட மாநிலங்கள் பூராமே எதிர்பாராத விதமாக 254 சென்டிமீட்டர் மழை, பல 200 வருஷத்துக்கு முன்பு பெஞ்ச மழை பெஞ்சு எல்லாமே வெள்ளக்காடானது. வட மாநிலம் பூரா வெள்ளக்காடானது. ஒரு தடவை கேரளாவில் அந்த மலை பிரதேசத்தில் தெய்வ குற்றம் ஏற்பட்டதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுபோல தான் வாஸ்து தோஷம்னாலே தெய்வ குற்றம் தான். அது மாதிரி தான் அங்கே தண்ணியில் பெரிய கண்டம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே நேரத்தில் ஆந்திராவில் ஒரு பேருந்து விபத்து நடந்தது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு பேருந்து விபத்து நடந்தது. அதுக்கு தொடர்ந்து விபத்துகள் போக்குவரத்தில் கார் திடீர்னு பற்றி எரியக்கூடிய கார் எப்போவோ ஒன்று நடந்தது, இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் பேருந்துகள் கவிழ்ந்து கிடக்கிறது. இந்தியா பூரம் கவிழ்ந்து கிடக்கிறது. இப்போ கூட கடந்த வாரம் ஹிமாச்சலில் பேருந்து ஆற்றுல போய் விழுந்துருச்சு. ஆற்றுல போய் விழுந்து 17 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி கடந்த 18ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் 9 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். செவ்வாய், சனி இந்த 2மே பார்த்திங்கன்னா ஒரு விபத்து கிரகங்கள், இரத்த காயம் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். சனி பகவானும் இரும்பு தொடர்புப்பட்டவர் தான், செவ்வாயும் இரும்பு சம்மந்தப்பட்டவர் தான். மிலிட்ரி சம்மந்தப்பட்டவர், இரும்பு சம்மந்தப்பட்டவர், அந்த இரும்பு தாது சம்மந்தப்பட்டவர். ஒரு சனி பகவான் செவ்வாயை பார்க்குற காலத்தில் இந்த விபத்துகள்லாம் ஏற்படுறது ஜாதக ரீதி கிரக கோளாறுகள் சொல்லலாம். ஆனால் அந்த சனி பகவான் விலகி போகும்போதோ அல்ல சனி பகவான் பார்வைக்கு செவ்வாய் வரும் முன்னாடியோ இது போல் விபத்துகள்லாம் நடக்குதுன்னா நம்ம பார்லிமெண்ட் கட்டிடத்தினுடைய தன்மைதானே ஒழிய வேறு எந்த கிரகத்துக்கு மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பவர் இருக்குது. அந்த பவர் என்ன, அந்த கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய வடிவில் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் அமர்ந்து சட்டங்களை இயற்றக்கூடிய கட்டடங்கள் உருவாகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தினுடைய வடிவத்தில் தான் மன்னர்கள் காலத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இப்போது நாகரிக காலத்தில் ஆடம்பரம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு விதவிதமாக டிசைன் பண்ணுறாங்க. என்ன தான் டிசைன் பண்ணாலும் அம்மாவை அம்மானு தான் சொல்ல முடியும், அப்பாவை அப்பான்னு தான் சொல்ல முடியும். அதுபோல் கட்டிடங்கள் எல்லாமே சதுரமாக தான் இருக்கணும், அல்லது செவ்வகமாக தான் இருக்கணும், அல்லது நீள் சதுரமாக இருக்கலாம். இதுதான் இந்த 3 வடிவத்தில் தான் இருக்க முடியுமே தவிர சுப காரியங்கள் நடக்கும். மற்றபடி வட்டமாகவோ முக்கோணமாகவோ அருங்கோணமாகவோ கோண வடிவத்திலையோ இருந்தால் நிச்சயமாக அந்த கட்டிடத்திற்குள்ளே செயல்படக்கூடிய தொழில் திறம்பட செயல்படாது, முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் நம்ம நாட்டுக்கு பிடித்த கேடு நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள், அதாவது மன்னர்கள்னால் அமைச்சர்கள், பிரதமர்கள், இவங்க உட்கார்ற கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு இப்படி ஒரு கெட்ட நேரத்தில் செய்யப்பட்டிருக்கு. அன்றைக்கி திறப்பு விழா கண்ட அன்றைக்கும் செவ்வாய் நீசம், செவ்வாய் பலகீனம்.
அப்போ அந்த செவ்வாயினுடைய கட்டடம் எப்படி நமக்கு வேலை செய்யும்? செவ்வாயினுடைய கட்டடம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சீனாவில் தாக்கம் ஏற்பட்டது. அது இங்கே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அருணாச்சல பிரதேசம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, அதை நம்ம சமாளிச்சுட்டு வரோம். ஆனால் இந்த கட்டடத்தினுடைய நம்மளுடைய அந்த முயற்சிகள் எல்லாமே எதிரி நாடுகளுக்கு தான் சாதகமாக அமையப்போகுது. அதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த கட்டிடத்தை தயவு செய்து நம்ம நாட்டுக்கு ஏற்றபடி, நம்ம உறுப்பினர்களுக்கு தகுந்தபடி கட்டடத்தை மாற்றி அமைக்கணும்னு தாழ்மையோடு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாரத பிரதமர் கவனத்துக்கு போகணும். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தகவல் வந்திருக்குன்னு நம்ம தமிழங்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.